السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரிலா அன்புடையவன், எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹுவின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்துடன் தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஷுஹதாக்கள், சிறையில் வாடக்கூடிய சகோதரர்கள், ஜுமா என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் இரண்டு வகையிலே இருக்கிறார்கள். ஒரு சாரார், எனக்கு எந்த வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை, வாய்ப்புகள் கிடைத்திருந்தால் நான் முன்னேறி இருப்பேன், வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு வாழுகிற ஒரு சாரார். மற்றொரு சாரார், எனக்கு வாய்ப்புகளே இல்லைதான், இருப்பினும் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அல்லாஹுடைய அந்த தவக்குலுடன், அவனுடைய உதவியுடன், அவனை முன்னிறுத்தி என்னிடம் எதுவும் இல்லை என்றாலும், என்னிடம் எந்த வாய்ப்புகளும் இல்லை என்றாலும், நான் பல்வேறு நற்செயல்களை முன்னெடுத்து அதிலே சாதிப்பேன் என்று வாழக்கூடிய மனிதர்கள் மற்றொரு சாரார். இந்த இரண்டு வகையான மனிதர்களையும் இன்றைய வரைக்கும் அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே கடந்த சில தினங்களாக சோசியல் மீடியாவை வழிவந்து கொண்டிருக்கின்ற ஒரு காணொளி, ஒரு வீடியோ, பாலஸ்தீன் காசாவிலே அங்கே இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர் பலரும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அன்றாடம் ஹாஃபிதுகளாக உருவாகி கொண்டிருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. சொல்ல போனால் உலகத்தினுடைய முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மிக அதிகமான ஹாஃபிதுகள் உருவாகக்கூடிய ஒரு இடம் காசா தான் என்று சொல்லலாம். ஆனால் உலகத்திலே சிரமங்களை, சமகால உலகத்தின் சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் என்று சொன்னால் அதுவும் காசா தான். அப்படிப்பட்ட அந்த காசாவில் ஒரு சிறுமி குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்து ஒரு சான்றிதழை பெறக்கூடிய ஒரு நிகழ்வின் ஒரு காணொளி தற்போது நாம் எல்லோரும் பார்த்திருக்கலாம். அந்த காணொளியோடு சேர்த்து நாம் ஒரு செய்தியை வாசித்தோம். அந்த குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாவாக சான்றிதழை அங்கிருக்கக்கூடிய மக்களால் கையில் பெறக்கூடிய அந்த சமயத்தில் அதனை பார்ப்பதற்கோ, அதனை மெச்சுவதற்கோ, அதனை பாராட்டுவதற்கோ, அல்லது ஹாஃபிலாவாக உருவான அந்த குழந்தையை ஆற தழுவி முத்தங்களை பொழிவதற்கோ அவருடைய குடும்பத்தில் ஒருவர் கூட இல்லை. தாய் இல்லை, தந்தை இல்லை,
அவரோடு உடன் பிறந்த சகோதரர்களோ சகோதரிகளோ இல்லை, அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து எந்த ஒரு உறுப்பினரும் இல்லாத ஒரு நிலையில் தானாகவே தன்னம்பிக்கையோடும் இறை ஆதரவோடும் அல்லாஹ்வினுடைய வசனங்களை, அதுவும் போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இருந்து துவங்கி தற்போது அதனை நிறைவு செய்திருக்கிற ஒரு சூழலில் அந்த குழந்தைக்கு, அந்த சிறுமிக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்றது. அன்பானவர்களே, இந்த காணொளி நம்மிடத்தில் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புகிறது. நம்மை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியை எழுப்புகிறது. என்ன கேள்வி அது? நம்மிடத்தில் என்ன இல்லை? நம்மிடத்திலே சமகாலத்திலே வாழக்கூடிய, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரிடத்திலும் என்ன இல்லை? ஆனால் அந்த குர்ஆனுக்காக நாம் என்ன கொடுத்திருக்கிறோம்? இந்த கேள்வியை இன்றைக்கு இந்த சிறுமி உலகெங்கிலும் எழுப்பி இருக்கிறாள். இன்றைக்கு நம்மிடத்திலே பாதுகாப்பான வீடு இருக்கிறது. ஆனால் அங்கே உறங்குவதற்கு ஒரு நாள் ஆழமான உறக்கத்திற்கு செல்வதற்கு அங்கே அந்த குழந்தைக்கு பாதுகாப்பான இருப்பிடம் இல்லை. நம்மிடத்திலே விதவிதமாக நம்முடைய இரவை வண்ணமயமாக்கக்கூடிய மின்சார விளக்குகள் இருக்கிறது. ஆனால் அந்த எந்த வசதியும் மற்ற நிலையில் தான் தற்போது காசா இருக்கிறது. நம்மிடத்திலே இணையத்தினுடைய வசதிகள் இருக்கிறது. அந்த இணைய வசதிகளை வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட எல்லா வசதிகளையும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததற்கு பின்னால் வேறு வழியே இல்லாமல் அதை ஒரு தார்மீக பொறுப்பாக கருதி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தனி மொபைல் போன்களை வாங்கி கொடுப்பது இன்றைக்கு ஒரு தார்மீக கடமையாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பை கடந்து விட்டால் அவர் பக்குவமாகி விட்டார் என்கிற அடிப்படையிலே கண்டிப்பாக ஒரு தனியொரு மொபைல் நிச்சயமாக வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது விதியாக இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. அதுவும் வசதிக்கு ஏற்ப பெரும்பான்மையான குழந்தைகளிடம் இன்றைக்கு குழந்தைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு என்ற நிலைக்கு சென்றாலும் கூட அவர்கள் குழந்தை பருவம் தான் ஒரு விதத்திலே. அந்த குழந்தைகள் தான் பெரும்பாலும் இன்றைக்கு ஐபோனை பயன்படுத்துகிறார்கள். நிறைய பிள்ளைகளிடத்திலே இது இருக்கிறது, ஐபோன் இருக்கிறது. இன்றைக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கிற நவீன சாதனங்களை கையில் பெற்றிருக்கிற நாம் குர்ஆனோடு என்ன தொடர்பில் இருக்கிறோம்? அந்த குழந்தை எப்படி அதை சாதித்தது? இன்றைக்கு மதரசாக்கள் இருக்கிறது. திரும்பிய இடங்களில் எல்லாம் மதரசாக்கள் தான். குர்ஆனை ஓதுவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் ஒரு சேர பெற்றிருக்கிற நம்மை போன்ற, நம்முடைய மஹல்லாவை போன்ற பல இடங்கள் தமிழகத்திலே இருக்கிறது. குர்ஆனுக்காக நாம் என்ன செய்தோம்? குர்ஆனோடு உள்ள வலுவான நம்முடைய தொடர்பு என்ன? ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறார்கள், இமாம்கள் இருக்கிறார்கள். நாம் மிகவும் கவலையோடு சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற, இன்னும் கொஞ்சம் நேரத்துல இந்த ஹால் முழுக்க குழுமி இருக்கிற ஒரு சூழல் வரும். ஜும்ஆவிலே நாம் அத்தனை பேரும் மனதிலே கை வைத்து குர்ஆனோடு எனக்கு உள்ள தொடர்பு என்ன என்று சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலை அந்த சிறுமி நம்மிடத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார். சொல்ல போனால் முஸ்லிம் சமூகத்தினுடைய மிக மோசமான ஒரு பண்பு இருக்கிறது என்று சொன்னால் மன நிறைவு. அதுவும் குர்ஆனுடைய விஷயத்தில். நான் நிறைய தெரிந்திருக்கிறேன், எனக்கு தெரிந்தது இது போதும், இனி என்ன தெரிந்து நான் என்ன செய்ய போகிறேன்? இத்தனை சூறாக்களை நான் மனனம் செய்து வைத்திருக்கிறேன். ஆனால் உண்மையில் மிக வேதனையான நிலை என்னவென்றால், அந்த சூறாக்களை எங்காவது ஒரு இடத்திலே நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னால், எங்கே ஒரு முறை ஓதி காட்டுங்கள் என்று சொன்னால் நமது நிலைகள் என்ன? இப்போது தொழுவதற்காக வந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய தொழுகைகளை, வணக்க வழிபாடுகளை அங்கீகரித்து அதற்கான பரிபூரணமான நற்கூலியை இறைவன் தந்துவிட வேண்டும். இருப்பினும் சூரத்துல் ஃபாத்திஹா நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் கவலையோடு அதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாத காசா மண்ணில் இருந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஹாஃபில்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால், இங்கே எல்லா வசதிகளையும் பெற்ற நம்முடைய நிலையும் நம்முடைய சந்ததிகளுடைய நிலையும் என்ன என்பதை நாம் மிக ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, குர்ஆன் என்பது மனங்களுக்கான மருந்து.
குர்ஆன் என்பது மனங்களுக்கான மருந்து. இன்றைக்கு ஒரு ஆய்வு சொல்கிறது, உலகத்திலே இன்றைக்கு சமகாலத்தினுடைய சூழலில் அதிகப்படியான சதவிகிதத்தில் மன அழுத்தங்களை சந்தித்து மனநோயாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களையும் கூட நிறைய பேர் சம்பந்தமாக நம்மிடத்திலே வந்து பேசுவது உண்டு. நம்முடைய மஹல்லாவை சார்ந்து ஒரு இளைஞனாக அல்லது சிறுவனாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை குறித்து நிறைய பேசுறது உண்டு. என்ன வந்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னா, எதையுமே அவன் புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இல்லாம இருக்கிறான், அவன் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறான், எதற்கெடுத்தாலும் வந்து அவனுடைய பிஹேவியர் ரொம்ப மோசமானதாக இருக்கிறது. இப்படி எல்லாருடைய வீட்டிலே இருக்கிற பிள்ளைகளுடைய பெரும்பான்மையான நிலை இதுதான். பதட்டப்படுகிறான், எடுத்தெறிந்த நிலையில் பேசுகிறான். இப்படியான மனோரீதியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் என்பது முதலில் மனங்களுக்கான மருந்து. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ நாம் குர்ஆனில் இருந்து இறக்கி வைத்திருக்கிறோம். مَا هُوَ شِفَاءٌ அதிலே நாம் நிவாரணியை இறக்கி வைத்திருக்கிறோம். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஃபீஹி ஷிஃபா ஃபீ சுதூரி என்று அல்லாஹ் சொல்கிறான். மனித மனங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான மருந்தாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை அமைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா மிக தெளிவாகவே மனங்களுக்கான மருந்து என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்படி என்றால் இன்னைக்கு மனங்களுடைய பிரச்சனைகளுக்கான மருந்தை தேடி நாம் எங்கே செல்கிறோம்? ஒரு குழந்தை பிரச்சனையாக இருக்கிறது, அல்லது ஒரு சிறுவன் பிரச்சனையாக இருக்கிறான், அல்லது ஒரு இளைஞன் பிரச்சனையாக இருக்கிறான், அல்லது ஒரு பெண்மணி பிரச்சனையாக இருக்கிறாள் நம்முடைய வீட்டிலே என்றால் முதலில் செய்ய வேண்டியது குர்ஆனுடனான தொடர்பை அவர்களுக்கு ஏற்படுத்துவது. ஏற்படுத்தினால் என்ன நடக்கும்? நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். குர்ஆன் என்பது வெறுமனே ஓதுவதற்கான வேதம் மட்டுமல்ல, அது மனித மனங்களிலே இருக்கக்கூடிய பாரங்களை அல்லது குறைபாடுகளை களைந்து மனித மனங்களை நல்வழியை நோக்கி தயார்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான மருந்தாக அல் குர்ஆன் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் வரலாற்றிலே பலருடைய வாழ்க்கையும் மாறியதற்கு, பலருடைய வாழ்க்கையின் மனங்கள் மாறியதற்கான அடித்தளமாக இருந்தது அல் குர்ஆன். ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் மதீனாவிலே பத்ர் போர் முடிந்ததற்கு பின்னால் மதீனாவை நோக்கி வருகிறார். அப்பொழுதும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில், அவர் வரக்கூடிய அந்த நேரத்தில் மக்ரிபுடைய தொழுகையை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்ரிபுடைய அந்த தொழுகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து தூருடைய வசனங்களை ஓதுகிறார்கள். அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். இதனுடைய பொருள், அவர்கள் எந்த பொருளும் இன்றி தாமாக படைக்கப்பட்டனரா, அல்லது அவர்கள் எதையும் படைக்கின்ற சக்தியுடையவர்களா என்கிற இந்த இறைவசனம். இந்த வசனத்தை மக்ரிபுடைய தொழுகையின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்றார்கள். அவர்கள் எந்த பொருளும் இன்றி தாமாக படைக்கப்பட்டனரா, அல்லது அவர்கள் வேறு பொருளை படைப்பதற்கான சக்தி பெற்றவர்களா? இந்த வசனத்தை கேட்டவுடன் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனத்தை கேட்டவுடன் என்னுடைய இதயம் பிளந்து விடுவது போல நான் உணர்ந்தேன். இந்த வசனம்தான் என்னுடைய ஈமானுக்கான அடித்தளமான வசனமாக அமைந்தது என்று ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகத்திலே எதுவும், எந்த சக்தியும், எந்த தெய்வீக சக்தியும் இந்த உலகத்திலே இயக்குவதில்லை, இந்த உலகத்தை இயக்குவதில்லை என்று கண்மூடித்தனமாக எதையோ நம்பிக்கொண்டிருந்த ஒரு சமூகத்திற்கான வழிகாட்டுதலாக இறக்கி அருளப்பட்ட வேதம் தான் அல் குர்ஆன். சிலைகளையும் மரங்களையும் கற்களையும் தங்களுடைய தெய்வங்களாக வணங்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அல்லாஹு தஆலா இது போன்ற வசனங்களின் வழியாக அவர்களுடைய மனங்களை கிளறிவிட்டு அவர்கள் தௌஹீதை நோக்கி வருவதற்கான அடித்தளமாக இந்த அல் குர்ஆன் தான் அமைந்தது என்று சொன்னால் அது வெளியானதல்ல. அதே போல நபித்தோழர்களுக்கு பின்னால் வாழ்ந்த நபர்களிலே ஒருவர் ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களை பற்றி ஒரு வரலாற்று குறிப்பு இப்படி இருக்கிறது, அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு கொள்ளைக்காரராக இருந்தார் என்று, திருடக்கூடிய நபராக இருந்தார். அவருடைய செயலே அப்படித்தான் இருந்தது. அப்படி இரவு நேரத்திலே திருடுவதற்காக வேண்டி சென்றிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஓரிடத்தில் குர்ஆனுடைய ஒரு வசனம் ஒன்றை ஓதுவதை அவர் காது கொடுத்து கேட்கிறார். என்ன வசனம் அது?
அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். சூரத்துல் ஹதீதுடைய இறைவசனம். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அவர்களுடைய இதயங்கள் அல்லாஹ்வினுடைய வசனங்களை கேட்டு அதன் மூலமாக அச்சம் பெறக்கூடிய நிலை அவர்களுடைய உள்ளங்களுக்கு இன்னும் வரவில்லையா என்கிற கேள்வி. இந்த வசனத்தை காது கொடுத்து கேட்டவுடன் அவர்களுடைய மனங்களிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதற்கு பின்னால் தன்னுடைய அந்த குற்றச் செயலை மாற்றிக்கொண்டு நேரிய பாதையை நோக்கி அவர்கள் வந்தார்கள் என்பது அவர்களுடைய வரலாறு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதே போல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இன்றைக்கு பலரும் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய சூழல்களை பார்க்கிறோம். பல்வேறு நெருக்கடிகளை அந்த சிறையில் அனுபவிக்கக்கூடிய நிலை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உடலால் மனதால் பல நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஈமானிய சகோதரர்களுக்கான ஆறுதலாக இருப்பது அல் குர்ஆனுடைய வசனங்கள் தான். இது இன்றைக்கு மட்டுமல்ல, வரலாறு நெடுகிலேயும் சிறைவாசத்திலே கொடுங்கோளர்களுடைய அந்த நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்கிற போதெல்லாம் அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தது அல் குர்ஆனுடைய வசனங்கள் தான். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் இறக்கப்பட்டதா படைக்கப்பட்டதா என்கிற வாதத்தை முன்னிறுத்தி அன்றைக்கிருந்த கொடுங்கோன்மையான அரசன் குர்ஆன் படைக்கப்பட்டதுதான் என்கிற கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுமைப்படுத்தப்பட்ட நபர் தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதற்காக வேண்டி சிறைவாசத்தை அனுபவித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழலில் அவர்கள் அந்த கொடுமைகளை தாங்கிக் கொண்டு ஈமானிய உறுதியோடு அந்த சிறைவாசத்தை எதிர்கொள்வதற்கு மிக பெரும் உறுதுணையாக இருந்தது அல் குர்ஆனுடைய வசனங்கள் தான். இன்றைக்கு குர்ஆன் நமக்கு என்ன செய்கிறது? குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு என்ன பலன் தந்தது? என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த தருணத்திற்கு இந்த வசனம் எனக்கு உதவியாக இருந்தது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தையாவது நாம் சொல்வதற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையினுடைய இந்த தருணத்தை மாற்றி அமைத்தது அல் குர்ஆனுடைய இந்த வசனம். என்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கை மாற்றி அமைத்தது குர்ஆனுடைய இந்த வசனம். என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி என்னை தள்ளியது குர்ஆனுடைய இந்த வசனம். நான் மிக பெரும் மனபாரத்தோடு இருக்கும் பொழுது எனக்கு ஆறுதலை வழங்கியது அல்லாஹ்வுடைய இந்த வசனம் என்று சொல்வதற்கு ஏதேனும் ஒரு வசனமாவது ஒரு சத்திய விசுவாசிக்கு இருக்கிறது என்கிற ஒரு அனுபவம் நம்மிலே வாழ்நாள் முழுக்க ஒரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் என்ன நாம் குர்ஆனிய சமூகம்? அந்த வேதம் தான் நமக்கு வேதம் என்று சொல்வதிலே என்ன பெருமை இருக்கிறது நமக்கு? அன்பானவர்களே, இன்றைக்கு காசாவினுடைய மக்கள் மனமுடையாத ஒரு மனோநிலைக்கு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு மிக பெரும் சக்தியாக, மருந்தாக, ஊக்கமாக அவர்களுக்கு இருப்பது அல் குர்ஆனுடைய வசனங்கள் தான். இவ்வளவு பெரிய சக்தி. ஒரு சில வீடியோக்களை, ஒரு சில காணொளிகளை நாம் பார்க்க முடிந்தது. இன்றைக்கும் அந்த இடிபாடுகள் தான், எதுவும் சரி செய்யப்படவில்லை. மிக பெரும் நெருக்கடிகள் தான், உணவு தட்டுப்பாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பேசாமல் இருக்கிற காரணத்தினால் அங்கே சிறப்பான வாழ்க்கை வாழுகிறார்கள் என்றெல்லாம் இல்லை. நாம் பேசுவதில்லை, அவ்வளவுதான். பேசுவதிலே நமக்கு களைப்பு ஏற்பட்டு விட்டது, அதனால் பேசாமல் விட்டு விட்டோம், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் தியாகங்களை அனுபவிப்பதில், சிரமங்களை அனுபவிப்பதில் அவர்கள் களைத்து போகவே இல்லை. தினம் தினம் அவர்களுக்கு சிரமங்களும் சவால்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சவால்களுக்கு மத்தியில் விளையாடக்கூடிய ஒரு சில காணொளிகள், இந்த காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஒரு சில ஒரு சாகசம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுமா வீர விளையாட்டுக்கள், இதையெல்லாம் காணொளிகளாக அவர்கள் பதிவிடுகிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள் இந்த சமூகத்திற்கு? ரொம்ப வெளிப்படையாவே நம்ம தெரிஞ்சுக்கிறதாக இருந்தால் முஸ்லிம் சமூகமே சோம்பேறியாக இருக்காதே அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிம் சமூகமே கோழையாக இருக்காதே என்று சொல்ல வருகிறார்கள். முஸ்லிம் சமூகமே குர்ஆன் இல்லாத ஒரு சமூகமாக இருக்காது என்று சொல்ல வருகிறார்கள். எத்தனை காலத்திற்கு எனக்கு வேலை, எனக்கு சிரமமாக இருக்கிறது, இனியும் நான் எப்படி குர்ஆனை கற்றுக்கொள்வேன், எனக்கு அவ்வளவு பிஸியாக இருக்கிறது வாழ்க்கை, என்னுடைய வேலையினுடைய பிஸிக்கு எனக்கு ஓதுவதற்கெல்லாம் நேரம் கிடைக்கவில்லை, இப்படி சொல்லாதே என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய காட்சிகளும் பாடங்களும் தான் அன்றாடம் காசாவுடைய மண்ணிலிருந்து உலகத்திற்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு பல பிரச்சனைகளை
நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழலில், பல்வேறு மனக்குழப்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழலில் அதற்கான தீர்வுகள் இல்லையா? எங்கே தீர்வு கிடைக்கும் என்று இங்கேயும் அங்கேயும் அலைந்து மனிதர்களோடு கலந்து மனிதர்களிடத்திலே முறையிட்டு அதிலே தோல்வியுற்று அதிலே மனம் நொந்து போய் இப்படித்தான் நம் வாழ்க்கை கழிகிறதே தவிர, குர்ஆனோடு எனக்கு ஒரு உறவு இருக்கிறது, குர்ஆனை நான் கையில எடுத்தால் என் மனங்களுக்கான ஆறுதல் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதும் போது என்னுடைய மனதிலே ஒரு நிம்மதி ஏற்படும், அந்த நிம்மதியை தினம் தினம் நான் சுவைத்துக் கொண்டிருக்கிறேன், அல்லது வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை நான் சுவைக்கிறேன் என்கிற அனுபவம் எப்போதுமே எனக்கு இதுவரை இருந்ததில்லை என்று சொன்னால், நம்மை விட துரதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? நாம் எப்படி அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமானவர்கள்? நாம் எப்படி குர்ஆனிய சமூகம்? நாம் எப்படி சொல்லிக் கொள்ள முடியும் குர்ஆன் எங்களுடைய வேதம் என்று? இதே நிலைதான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தொடர்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் பல நேரங்களில் மத்தபுடைய கிளாஸ்ல சொல்றது உண்டு. ரொம்ப கவலையாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் ஒரு 10 வரி பாடலை, சினிமாவினுடைய பாடலை மிக சாதாரணமாக மனப்பாடம் செய்து விடுகிறார்கள். ரொம்ப சாதாரணமா. எப்படி மனப்பாடம் பண்ணீங்கன்னு கேட்டா, பக்கத்து வீட்டுல பாடிட்டு இருந்துச்சு, இவர் மனப்பாடம் பண்ணிடுறாரு. பஸ்ல போகும்போது மனப்பாடம் பண்ணிடுறான். ரொம்ப ஒரு 4 தடவை கேட்டா மனப்பாடம் பண்ணிடுறான். குர்ஆன் ஒரு வார்த்தை வருவதற்கு அத்தனை சிரமங்கள். பெண்களுக்கும் சரி. கவலைப்பட வேண்டுமா இல்லையா? யாரெல்லாம் என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆதங்கப்பட வேண்டுமா இல்லையா? அறிஞர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் திரும்ப திரும்ப சொன்ன சில வசனங்கள் மட்டும்தான் இருக்கிறது குர்ஆனிலே. உதாரணத்திற்கு ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான், நிறைய இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லுவான். அதே போல வைலுல் லில் முகذிபீன் ஒரு சூறாவில் அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப சொல்லுவான். அதுபோல சொல்லப்பட்ட ஒரு இறைவசனம், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர், குர்ஆனை நாம் ஓதுவதற்கு லேசாக ஆக்கி இருக்கிறோம், யாரேனும் ஓதுபவர்கள் உண்டா? குர்ஆனை நினைவு கூறுவதற்கு நாம் லேசாக ஆக்கி இருக்கிறோம், யாரேனும் நினைவு கூறுபவர்கள் உண்டா? ஆனால் குர்ஆன் சொல்கிறது லேசு என்று. ஆனால் இன்றைக்கு சத்திய விசுவாசிகளுடைய நாவுகளில் இருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுவது, அதுவும் உச்சரிப்போடு அழகிய துணியிலே வெளிப்படுவது என்பது மிக கடினமாக இருக்கிறது என்றால் என்ன காரணம்? இப்ப குர்ஆன் சொல்றது தப்பா போகுமா? குர்ஆன் சொல்வது பொய்யாகுமா? இல்லை. நாம் எவ்வளவு தூரம் அதிலே பேரார்வம் கொண்டு அதற்காக மெனக்கெட்டு அதற்காக கவலைப்படுகிறோமோ, நான் ஓதுகிற அந்த ஓதுதல் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஒரு வசனமாக இருந்தாலும், இறைவா நான் அழகாக ஓத வேண்டும், நான் அழகிய துணியில் ஓத வேண்டும், உன் குர்ஆனை அழகிய முறையில் ஓதக்கூடிய அந்த பாக்கியம் பெற்றவனாக நான் இருக்க வேண்டும் என்கிற உணர்வு எங்கே மேலிடுகிறதோ அங்கேதான் குர்ஆனை சுமப்பதற்கான, குர்ஆனை இலகுவாக நாவுகளிலே முடிவதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுக்கிறான். நாட்டங்கள் எவ்வளவு தூரம் அதிகமாக இருக்குமோ, எவ்வளவு தூரம் ஆர்வம் அதிகமாக இருக்குமோ அவ்வளவு தூரம் இலகுவாக வரும். குழந்தைகளுக்கு ஏன் குர்ஆன் இலகுவாக வருகிறது? என்ன காரணம்? குழந்தை பருவம் என்பது ஒரு புறம், மற்றொரு புறம் இதே வயது முதிர்ந்த பருவத்தில் இருக்கிற நபர்களும் ஹாஃபிதாக்களாக மாறினார்கள் என்கிற செய்திகளையும் நாம் பார்க்கிறோம் உலகளவிலே. அப்ப ஒரு 80 வயசு மூதாட்டி குர்ஆனை மனனம் செய்கிறாள் என்றால் அப்ப வயசு ஆயிட்டா நான் வரக்கூடாதுல. நாம சொல்ற வாதத்தின் அடிப்படையில இதுக்கு மேல எல்லாம் என்னால குர்ஆனை கத்துக்க முடியாதுங்க, வயசாயிடுச்சு, நாவுல வார்த்தையே வராது, மஹ்ரஜே வராது என்று சொல்கிறோம் அல்லவா? எப்படி வரும்? நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து, நம்முடைய தேட்டத்தை பொறுத்து, இறைவனா எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு என்கிற அடிப்படையில் அதற்காக முனைப்பை காட்டும் பொழுது நிச்சயமாக வரும். குர்ஆனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்காக நிறைய முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். ஒரு சாதாரணமாக பின்னாடி நம்ம நின்று மஹ்மூம்களாக நின்று கொண்டு இமாம் ஓதக்கூடிய அந்த வசனங்களை காது கொடுத்து கேட்க வேண்டும், ஆழமாக கேட்க வேண்டும். ஆழமாக கேட்டால் ஓரிரு வார்த்தைகளாவது நமக்கு அர்த்தங்கள் புரியுமா புரியாதா என்றால், குர்ஆனோடு எந்த தொடர்புமே இல்லாத ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட நிச்சயமாக அர்த்தங்கள் புரியும். 1-2வது புரியும். எப்ப புரியும்? இது எனக்கு இந்த குர்ஆன் அவர் ஓதி நிறைய ஓதி இருக்காரு, எனக்கு அந்த அடிப்பாத்தா கூட தெரியாது என்ற மனநிலையில் பின்னால் நின்றால் அவர் எத்தனை வசனங்களை ஓதினாலும் புரியாது. இறைவா எனக்கு ஓதவே தெரியாது, ஆனால் நான் காது கொடுத்து கேட்கிறேன், நான் காது கொடுத்து கேட்கிறேன் என்ற ஒரு மனநிலையில் ஓதினால், முஃமினீன் என்று வார்த்தை வந்தால் இங்க அல்லாஹ் யாரை பற்றி சொல்கிறான்? முஃமினீன்களை பற்றி சொல்கிறான் என்று வரும். ரப்பு என்று சொன்னால் ரப்பு தன்னை பற்றி ஏதோ சொல்ல வருகிறான் என்று புரிய வரும். குர்ஆன் என்கிற வார்த்தை
இமாம் ஓதும் பொழுது காதில விழுந்தால் குர்ஆனை பற்றி அல்லாஹ் ஏதோ குர்ஆன் என்று சொல்கிறான், அதை பற்றிய செய்தி வருகிறது என்று புரியும். ஷிஃபா என்றால் ஷிஃபாவை பற்றி அல்லாஹ் ஏதோ பேசுகிறான் என்று வரும். ரஹ்மத் என்று வந்தால் அல்லாஹ் ரஹ்மத்தை பற்றி ஏதோ பேசுகிறான் என்று வரும். இதெல்லாம் நம்ம புலங்குற வார்த்தைகள். ஆழமாக கேட்டால் நிச்சயமாக மனதிலே அது ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அப்படித்தான் உருவாக்கியது கடந்த கால சமூகங்களை குர்ஆன். அவர்கள் மனோரீதியாக அதில் ஒன்றி போனார்கள். மனோரீதியாக கவலை கொண்டார்கள், இது எனக்கு மாற்றத்தை தர வேண்டும் என்று. அதனால்தான் இஸ்லாத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் கூட அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அது இறைவனுடைய நாட்டம். ஹிதாயத் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளதல்லவா? அல்லாஹ் பலருக்கும் நாடவில்லை. ஆனால் குர்ஆன் அவர்களுடைய உள்ளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. காரணம், குர்ஆன் உள்ளத்திலேதான் முதலில் தாக்கத்தை உண்டாக்குது. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்தின் போது அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மன்னர் முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அதற்கு முன்னால் நீங்கள் குர்ஆன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா, குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதி காட்டுங்கள் என்று ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நஜ்ஜாஷி மன்னர் சொல்லும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சூரா மரியம் உடைய வசனங்களை ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் ஓதிக்கொண்டே வருகிறார்கள். நஜ்ஜாஷி மன்னருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. எப்படி வந்தது? இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்திற்கு அப்பால் ஈமானி அந்த பாக்கியத்தை அவர் பெறவில்லை. என்றாலும் கூட அவர்களுடைய மனங்களில் அது தாக்கத்தை உண்டாக்கியது. வலீத் இப்னு முகைரா நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வலீத் இப்னு முகைரா மக்காவினுடைய ஒரு மிக பெரும் பேச்சாளர், இலக்கிய புலமை உள்ளவர். இஸ்லாத்திற்கு வெளியிலே இருந்தார், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் நல்ல அரபிலே புலமை பெற்றவர். அப்படிப்பட்ட புலமை பெற்ற வலீத் இப்னு முகைரா ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஊதுதலை கேட்கிறார். கேட்டு தன்னுடைய மனங்களிலே ஒரு பெரிய தாக்கத்தை அவர் காணுகிறார். அந்த தாக்கத்தினால் அவர் சொல்கிறார், அவர் சொல்லக்கூடிய செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சில வார்த்தைகளை கேட்டேன். அவை மனிதர்களுடைய வார்த்தையும் அல்ல, ஜின்களுடைய வார்த்தையும் அல்ல. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு இனிமை இருக்கிறது, அந்த வார்த்தைகளுக்கு அழகு இருக்கிறது. அதனுடைய நேர்பகுதி, அந்த குர்ஆனிய வார்த்தைகளுடைய நேர்பகுதி கனிகள் நிறைந்தது. குர்ஆனுடைய வார்த்தைகளின் அடிப்பகுதி அது மிக வளமானது, மிக ஆழமானது என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் எல்லாவற்றையும் மிஞ்சக்கூடியது. குர்ஆன் எல்லாவற்றையும் மிஞ்சக்கூடியது, ஆனால் குர்ஆனை எதுவுமே மிஞ்ச முடியாது என்று வலீத் இப்னு முகைரா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் குர்ஆனை குறித்து இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறார் என்றால், குர்ஆன் மிகப்பெரிய தாக்கத்தை மனித வாழ்க்கையிலே ஏற்படுத்தும், மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? குறைஞ்சபட்சம் குர்ஆன் எங்க வீட்டுல இருக்குது அப்படிங்கிற அந்த நிலையை மாற்றி அது சும்மா இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி எங்க கொடுத்துட்டுறோம்? பள்ளிவாசலுக்கு கொடுத்துட்டுறோம். ஏன்னா அது பாவமாமா. வீட்டுல குர்ஆன்னா என்ன செய்யணும்? ஓதணும். அதனால உஸ்தாதிட்ட கொண்டு போய் சும்மாவே இருக்கு, வீட்டுல யாருக்குமே ஓத தெரியாது அப்படின்னு உஸ்தாதிட்ட சொல்லி அதுல ஒரு தக்குவா வேற கொடுத்துட்டு வந்துருங்க. இருந்தாலாவது அது ஏதோ பிரகத்தா ஓதவே தெரியவில்லை என்றாலும் இப்ப நம்ம இன்னிலிருந்து குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்னா, குர்ஆனை எடுத்து இது என்னுடைய வேதம் நெஞ்சில வச்சுட்டாவது உட்காரணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கையில எடுக்கணும். அதற்கு கூட நான் தகுதி இல்லை என்றால் நான் எதற்கு முஃமின்? நான் எப்படி முஃமின் என்று சொல்லிக் கொள்ள முடியும்? அது என்னுடைய வேதம் என்று சொல்வதிலே நமக்கு என்ன இருக்கிறது? அன்பானவர்களே, காசாவினுடைய அந்த குழந்தைகள் இந்த உலகத்திற்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அந்த சிறுமி அழுத்தம் திருத்தமாக ஒரு செய்தியை சொல்கிறாள், இனியும் நீங்கள் குர்ஆனிய சமூகமாக இல்லை என்றால் அதைவிட மிக மோசமான நிலை எதுவும் இல்லை, அதற்கு நாங்கள் சான்றாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்ப குர்ஆனை நோக்கி நாம் வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இது போன்ற செய்திகள் நமக்கு உணர்ச்சி காட்டுவது. குர்ஆன் மனித உள்ளங்களுக்கு, ஒரு மனிதனுடைய உருவாக்கத்திற்கு ஆணிவராக இருப்பது உள்ளங்கள் தான். எல்லாரும் சாதிக்கிறது கிடையாது. யார் சாதிக்கிறார்கள்? மனதளவிலே யார் வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சாதிக்கிறார்கள். அந்த மன வலிமையை உள்ளத்திற்கு கொடுப்பதற்கான மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது அல் குர்ஆன் மட்டும்தான். நம்ம பிள்ளைகள்லாம் சாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு சாதிக்கணும்னு சொல்லி தவறாக நினைத்துக் கொள்ள கூடாது. 10வதுல நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செய்யற வேலை என்ன? மதரசால இருந்து நிறுத்துறது.
ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? 10th வந்து விட்டால் கண்டிப்பாக அவன் எதற்கு போகக்கூடாது? மதரசாவுக்கு போகக்கூடாது. ஏன்னா மதரசாவுக்கு போனா 10th ஃபெயில் ஆயிடுவான். நான் சொல்லுவேன், அந்த காலகட்டம் தான் அவன் மதரசாவிலே இருக்க வேண்டிய காலகட்டம். காலையில் அவன் அதிகமாக ஓதுகிறானோ இல்லை. இப்ப நம்ம ஒரு சில பிள்ளைங்க +1 வந்ததுக்கு அப்புறம் நம்ம மதரசால குழந்தைங்க மதரசாக்கு வந்துட்டு இருக்கிறான். அந்த பிள்ளைகளுக்கு எந்த நம்ம கண்டிஷனும் போடுறது இல்லை. அவன் ஏன்னா வரட்டும், அவன் சில நியாயமான கோரிக்கைகளை வச்சான் அப்படின்னு சொன்னா சரி பரவாயில்லை நீங்க போய்க்கீங்கன்னு சொல்லிடுவான். இன்னைக்கு காலையில கூட ஒரு பையன் வந்துட்டு அப்படி வந்ததுக்கு பின்னாடி ஒரு பர்மிஷன் கேட்டா, அப்படி ஆரம்ப கார்டுக்கு நான் போயிடட்டுமா? ஏன்பா என்ன இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, தாராளமா போய்க்கும். குறைந்தபட்சம் வந்துட்டு கொஞ்ச நேரம் குரான் எடுத்து 2 வசனங்களை ஓதிட்டு நீ எக்ஸாம் அட்டன் பண்ண, மிகப்பெரிய ஒரு ஷார்ப்னஸ் உனக்கு கிடைக்கும். ஏன் இன்னைக்கு ஹாஃபில் ஆகணும்? ஹாஃபிலான என்ன பண்ண போறாரு? தராவி சொல்ல போறா? அதுக்காண்டி ஹாஃபில் ஆகிறாங்களா? இல்லை. ஹாஃபிதுகளுக்கு இருக்கிற புத்தி கூர்மை உலகத்துல யாருக்குமே இருக்காது. குர்ஆனை சுமக்கக்கூடிய உள்ளங்களுக்கு இருக்கிற புத்தி கூர்மை உலகத்துல யாருக்கும், எந்த குழந்தைகளுக்கும் இருக்காது. நீங்க நல்லா பரிசோதிச்சு பாருங்க. ஹாஃபிதுகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளை போல ஒரு ஷார்ப்னஸ் உள்ள குழந்தைங்க உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் ஹாஃபில் ஆக்குறோம். ஹாஃபில் ஆகிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆலிமாக கூட ஆகவில்லை என்றாலும் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை, கலாமை சுமக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்குவது என்பது எவ்வளவு பெரிய சாதனை. அந்த சாதனைகள் இன்றைக்கு தாய் தந்தையே இல்லாத குழந்தைகள் நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது தாய் தந்தைகள் கவலையும் படுறதில்லை. பல நேரங்கள்ல நமக்கு கவலை இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மதரசாவுக்கு வந்ததுல குழந்தை என்ன செஞ்சதுன்னு கேட்கறதுக்கு உண்டான தகுதியோ மனோநிலையோ இல்லாத பெற்றோர்கள் தான் இன்றைக்கு. போயிட்டு வந்தியா மதரசாவுக்கு, போயிட்டு வந்தியா, போயிட்டு வா, என்னமோ பண்ணு, என்ன ஓதனை, என்ன வசனங்கள், என்னமா ஓதனை, காட்டு, ஓதி காட்டு. அந்த தகுதியே இல்லை என்றால் நாம் எப்படி குழந்தைகளை நல்லபடியா வளர்ப்போம்? நம்மள எத்தனை பேருக்கு இங்கே மதரசாவிற்கு போய் வந்தா அல்லவா, கிதாபை எடு, எந்த வரியிலிருந்து எத்தனை பக்கங்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், ஓதி காட்டு, இதில் இருக்கிற தவறுகள் இப்படி இருக்கிறது என்று சொல்வதற்கு எந்த தந்தை தகுதி வருகிறாரோ அப்போதுதான் அந்த குழந்தை சாலிகான குழந்தையாக உருவாகும். இது உங்களுக்கு மனம் கனத்தாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது நமக்கு மன கசப்பா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிடறோம், இந்த மதரசால விட்டா சூப்பரா வந்துடும், அப்படி இந்த உஸ்தாதிட்ட விட்டா சூப்பரா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அது கண்டிப்பாக கிடையாது. பெற்றோரிடம் இருந்துதான் அந்த தாக்கங்கள் உருவாகும். குர்ஆனிய பெற்றோர்கள் என்றால் பிள்ளைகளும் குர்ஆனிய பிள்ளைகளாக உருவாகுவார்கள். அந்த தாக்கம் பிள்ளைகளிடத்தில் இருக்கும். அந்த கவலையாவது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிக அதுல பாண்டித்துவமான நிலைக்கு நாம போக முடியாது, அது சிரமம் என்றாலும் கூட கவலையாவது இருக்கணும். இங்க நீ ஓதி காட்டு பார்க்கலாம், அத்தை கொஞ்சம் கேட்கவாது செய்யறேங்கிற அந்த நேரம் கூட, அந்த வினாடிகள் கூட, நொடிகள் கூட நமக்கு நேரம் இல்லை என்றால் இழப்புகள், நம்முடைய பிள்ளைகளின் வழியாக இழப்புகள் தான் வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால குர்ஆனிய சமூகமாக மாறுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான செயல் திட்டங்களை வடிவமைக்க வேண்டும். ஒரு சுருக்கமாக ஒரு 5 விஷயங்கள். பொதுவாகவே நம்ம பயான் எப்பவும் கேட்டுட்டு அந்த பயானோட கலைஞ்சு போவோம். எதற்காக வேண்டி பயான் கேட்டோன்னு நமக்கு தெரியாது, கேட்டதும் தெரியாது, எதற்காண்டி பேசணும்னு தெரியாது. அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழல்கள். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, குர்ஆனை குறித்து பேசிவிட்ட காரணத்தினால் ஒரு செயல் திட்டத்தை இனி வரக்கூடிய காலங்களிலாவது நம் வீடுகளிலே நாம் வடிவமைக்க வேண்டும். நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. இந்த சுருக்கமான நேரத்தில் ஒரு 5 விஷயங்களை குர்ஆனுக்கான ஒரு செயல் திட்டமாக நாம் மாற்றலாம். முதலாவது, தினசரி குர்ஆனுக்கான நேரம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் குடும்பமாக ஒரு நேரம் ஒதுக்கப்படணும். ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம். பல பிள்ளைங்கள்ட்ட நம்ம கேட்கறது ஒண்ணு, நைட் எத்தனை மணிக்கு படுத்துன்னு கேட்டா 11:30 மணிக்கு படுத்த, 12 மணிக்கு படுத்த, 1 மணிக்கு படுத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஏமா அவ்வளவு நேரம் முடிச்சிருந்தேன் அப்படின்னு கேட்டா, எங்க அத்தா வந்ததுக்கு பின்னால எங்க அத்தாவை கண்ணால பார்த்துட்டு எங்க அத்தா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் நான் என்ன செய்வேன், படுப்பேன். எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம் நைட்டு. ஓகே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதே மாதிரி ஒன்றாக சாப்பிடுவதற்கு எப்படி உங்கள் தூக்கத்தை தியாகம் செய்து, நம்முடைய தூக்கத்தை தியாகம் செய்து, நேரங்களை தியாகம் செய்து 1 மணி ஆனாலும் அமர்ந்திருக்கிறோம் அல்லவா, இதே போல ஒன்று சேர்ந்து ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ குர்ஆனுக்காக நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். யாருக்கு வாசிக்க தெரியுமோ, யாருக்கு ஓத தெரியுமோ அவர்கள் ஓதி அத்தனை பேரும் கேட்க வேண்டும். எப்படியோ குர்ஆனை தூக்கிட்டு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் எல்லாரும் என்ன செய்யணும், உட்காரணும். இது முதலாவது செயல் திட்டம். இரண்டாவது, நம்முடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓத தெரியாத பிள்ளைகளாக இருக்கவே கூடாது என்கிற உறுதியை எடுக்க வேண்டும். சில பிள்ளைகள் இப்ப இந்த வருஷம் அட்மிஷன் போட்டாங்களோ, 9வது படிக்கிற பையன் அலிஃப் பாத்தா கூட தெரியாதுன்னு சொல்லி உங்க தகப்பனார் சேர்த்து விட்டுருக்கிறார். 9வது படிக்கக்கூடிய பையன். எவ்வளவு கவலையான நிலைகள்.
அதனால மீளாய்வு செய்யணும். உஸ்தாதோட நீங்க கலந்திருக்கணும். குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள, ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த குழந்தை குரானுக்குள்ளார வந்தே ஆகணும். அது என்ன வராம இருக்குதுன்னா என்ன காரணம்? உஸ்தாதோட பேசணும், வந்து அவங்கள விசாரிக்கணும். அதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். வந்து கேள்வி கேட்கறதுன்னா கேள்வி கேட்டு என்ன இத்தனை வருஷமா இங்க ஓது அப்படி அல்ல. வந்து கேள்வி கேட்டு நான் என்ன செய்யணும், எனக்கு ஏதாவது வேலை இருக்குதான்னு சொல்லி கேட்கணும், அம்மாவா தாவும். ஆக நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனிய பிள்ளைகளாக உருவாக வேண்டும். இது இரண்டாவது செயல் திட்டம். மூன்றாவது, வாரம் ஒரு முறை ததப்புர் இருக்கணும்னு சொன்னாங்க அறிஞர்கள். ததப்புர்னா என்ன? குர்ஆனை ஓதுறதில்ல, ஆய்வு செய்யறது. ஒரு வசனத்தை ஓதி அது குறித்து டிஸ்கஷன் பண்ணணும். குழந்தைகள்கிட்ட நீங்க கருத்து கேட்டாலும் இப்படி அல்லாஹ் சொல்றான்ல, அர்த்தத்தை ஓதிதிலே உனக்கு என்ன புரிந்தது என்று கேட்டால் சொல்லு. அப்படிப்பட்ட ஒரு முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவது. நான்காவது, குர்ஆன் சார்ந்த இலக்குகளை நாம் உருவாக்க வேண்டும். இலக்குகள் நிர்ணயிக்கப்படணும். உதாரணத்துக்கு சில பிள்ளைங்க ஹிஃப்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்துல எவ்வளவு ஹிஃப்து முடிப்பேன் அப்படின்னு கேட்கணும். ஒரு ஜுஸ் முடிச்சிருவியா? முடிச்சேன்னா உனக்கு இது வாங்கி தருவேன், இப்படி செய்வேன் அப்படின்னு ஒரு இலக்குகள் நிர்ணயிக்கணும். நாமளும் என்ன செய்யணும்? ஒரு இலக்குகள் நிர்ணயிக்கணும். குர்ஆனே ஓத தெரியலையா, சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் கரெக்டா ஓதுறேனான்னு செக் பண்ணணும். ஒரு 10 சூறாக்கள் தான் எனக்கு தெரிகிறது என்றால் அந்த 10 சூறாக்கள் மிக தெளிவாக இருக்கிறதா, தவறில்லாமல் இருக்கிறதா என்று பரிசோதிக்கணும். ஒரு வாரத்துக்குள்ளார இதை நான் சரி செய்வேன் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரு இலக்குகள், டார்கெட்டை நிர்ணயிக்கணும். நான்காவது விஷயம். ஐந்தாவது, குர்ஆனுடைய தூதுவர்களாக நாம் மாறணும். ஐந்தாவது விஷயம், தூதுவர்கள்னா என்ன? எங்க போனாலும் குர்ஆனை பத்தி கேட்கணும். ஒரு குழந்தையை பார்த்தா எத்தனாவது படிக்கிற, இந்த ஸ்கூலுன்னு கேட்கறதுக்கு முன்னால என்ன கேட்கணும்? எந்த மதரசாவில் படிக்கிற, எவ்வளவு குர்ஆன் ஓதி இருக்கிற. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீ இன்னைக்கு குர்ஆன் ஓதனியா, நம்ம பிள்ளைங்க குர்ஆன் ஓதுனாங்களா, இதுதான் குர்ஆனுடைய தூது. தினந்தோறும் நாம் யாரிடமாவது குர்ஆனை பற்றிய கேள்வியை, விஷயங்களை பேசி இருக்க வேண்டும், கேள்வி எழுப்பி இருக்க வேண்டும். இப்படியான செயல் திட்டங்களை நாம் வடிவமைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் மாற்றம் ஏற்படும். சுருக்கமாக, குர்ஆனை குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டும். குர்ஆன் தான் நம்முடைய வாழ்க்கைக்கான வசந்தம். குர்ஆன் இல்லாத சமூகம் அது நிறைய கவலையை தன்னுடைய நெஞ்சங்களிலே சுமக்கும், நிறைய பிரச்சனைகளை சுமக்கும், நிறைய அவமானங்களை சுமக்கும். குர்ஆனை சுமக்கக்கூடிய இதயங்கள் தான் நம்பிக்கை பெறும். கவலைகளுக்கு மருந்தாக அந்த உள்ளங்கள், அந்த குர்ஆன் அந்த உள்ளங்களுக்கு கவலைகளுக்கு மருந்தாக மாறும். பிறகு ஒரு எழுச்சியான சமூகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு பல சோதனைகளுக்கு மத்தியில் காசா இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறது என்றால் அதற்கு குர்ஆன் தான் காரணம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு குர்ஆனை அடித்தளமாக அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் சந்திக்க முடியும். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நற்பாக்கியசாலிகளாக நாமும் மாறி நம்முடைய சந்ததிகளை மாற்றக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நிறைவாக தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.